சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. கூட்டம் கூட்டமாக ரேஷன் கடையில் குவியும் மக்கள். பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே தற்போது 3 புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசானது ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டிசம்பருக்குள் கட்டாயம் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் கொடுத்துள்ளது. அதாவது, இதுவரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்தாக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் பணி நிமித்தமாக வசிப்பவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் ரேஷன் கடைகளுக்கு சென்று கூட கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல்களை கொடுத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்மாவட்ட மக்களுக்கு இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் அனைத்து வட்டங்களிலும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்ஹெச் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகையினை 31/12/2025 நியாய விலைக் கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரத்தில் பதிவு செய்திட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலை நாட்களில் தாங்கள் பொருட்கள் பெறும் நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் சென்று குடும்பத்தில் இதுவரை கைரேகை பதிவு செய்து கொள்ளாதவர்கள் தங்களது கைவிரல் ரேகையினை பதிவு செய்து கொள்ளலாம். பிற மாநிலம், பிற மாவட்டங்களில் வேலை நிமித்தமாக தங்கியுள்ளவர்கள் அனைவருக்குமே அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டையை கொடுத்து, அதாவது ஒரிஜினல் ரேஷன் கார்டை கொடுத்து கைரேகை விரலை பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமைச்சர் சக்கரபாணி குடும்ப அட்டைகள் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் இதுவரை 21 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 56 மாதங்களில் 3256 நியாய விலைக் கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழுநேர மற்றும் பகுதி நேர நியாய விலைக் கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களுக்காக தரமான குடிமைப் பொருள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை ஆகிய பொருட்கள் தரமானதாக வழங்கப்பட்டு வருகிறது. 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை 1000 1500 உயர்த்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பாதிப்பு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ரேஷன் அட்டை அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. மற்றும் ஆதார் அட்டையை உங்களுடைய வங்கி கணக்கு, பேன் அட்டை மற்றும் பிற ஆவணங்களில், அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆவணங்களில் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமாயிருச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய இலவசங்கள் எல்லாமே உங்களுக்கு பெற முடியும். உதவித்தொகைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இதை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரேஷன் அட்டையை கைரேகை விரல் பதிமுறை பயோமெட்ரிக்கை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே கட்டாயமாக பண்ணணும். அப்போ தான் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.